கவிஞர் லட்சுமிபதி, வேலூர். ஓம் நமோ நாராயணாய என்கிற மகா மந்திரம் இன்றைக்கு சீர்காழிக்கு அருகிலே திருநாங்கூர் பகுதி முழுக்க எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம், தை அமாவாசைக்கு மறுநாள் திருநாங்கூரிலே இந்த வைபவம். ஒரு கருட சேவை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கருட சேவை என்பது கருடாழ்வார் பெருமாளை சுமந்து வருகிற அற்புதம். ஆக ஒரு கருட சேவைக்கு அவ்வளோ உலக பிரசித்தம் காஞ்சிபுரம் கருட சேவை. அதே மாதிரி திருப்பதியிலே பிரம்மோற்சவத்திலே கருட சேவை. ஆனால் நாம் ஒரு கருட சேவை பார்த்துருக்கிறோம். ஆனால் ஒரு ஊரில் ஒரே நேரத்தில் 11 கருட சேவைங்க, 11 கருட வாகனத்தில் பெருமாள் ஊர்வலம் வருகிறார். அது திருநாங்கூர் என்கிற பகுதியிலே. அது எங்கே இருக்கிறது என்றால், சீர்காழியிலிருந்து நாகப்பட்டினம் செல்கிற வழியிலே, சீர்காழியிலிருந்து 12 கிலோமீட்டர். அருமையான ஒரு திவ்ய தேசம். இதில் என்ன பெருமைனா, 12 ஆழ்வார்களை இளையவர் கடைக்குட்டி திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வார் பிறந்த ஊர் அந்த ஏரியாவில் திருநாங்கூரில். அந்த திருநாங்கூரில் என்ன விசேஷம்னா, ஒரே ஊரில் 6 திவ்ய தேசம் இருக்குது பெருமாள் கோயில். அதுக்கு சுற்றி 5 கிலோமீட்டர் தூரத்தில் 5 பெருமாள் கோயில். ஆக 11 பெருமாள் கோயில் இருக்குது திருநாங்கூரை சுற்றி. அது சீர்காழியிலேருந்து 12 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. பஸ் வசதி இருக்குது, ஆட்டோ வசதி இருக்குது, காரில் போகலாம். மெயின் ரோட்லேயே இருக்குது. அற்புதமான திருத்தலம். அதில் திருமங்கை ஆழ்வாரும் அவர் காதலித்து கல்யாணம் பண்ணி கொண்ட குமுதவல்லியும் அந்த இடம் அவங்களுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற இடம். அதனாலே திருமங்கை ஆழ்வாருக்கு இந்த இடத்திலே தனியாக கோயில் சந்நிதி இருக்கிறது. திருமங்கை ஆழ்வாருக்கு சாத்துப்படியும் தனியாக இருக்கிறது. திருமங்கை ஆழ்வாரும் இன்றைக்கு அந்த 11 கருட சேவையோடு அம்ச வாகனம் அன்னப்பறவையில் அன்ன வாகனத்திலே அவரும் ஊர்வலம் வருவார். இது என்னடான்னு கேட்டால், 11 கோயில்கள் என்ன என்பதை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழிக்கு அருகே இருக்கின்ற இந்த திருநாங்கூர் பகுதியிலே இருக்கின்ற 11 கோயில்கள் பெயரை நிச்சயமாக சொல்லியாக வேண்டும். உற்சவத்தின் சிறப்பு நிகழ்வாக திருநாங்கூரை சுற்றியுள்ள 11 திருக்கோயில்களிலிருந்து நாராயண பெருமாள் இந்த கோயில் தான் இம்பார்ட்டண்ட்டு. இது திருமானி மாட கோயில் பேர். இங்கே நாராயண பெருமாள் தான் உற்சவர், பெருமாளும் மூலவர், உற்சவரும் நாராயண பெருமாள். ஆக இந்த கோயில் வாசுப்படையிலேருந்து தான் இதை சுற்றி இருக்கிற 11 கோயில் பெருமாள் உற்சவர்களும் வருவாங்க. 11 தங்க வாகனத்தில் தங்க கருடனில் இந்த 11 கோயில் உற்சவர்களும் பெருமாள்களும் கருட சேவை ஊர்வலம் காண்பார்கள். அதனோடு திருமங்கை ஆழ்வாரும் அவரது மனைவி குமுதவல்லியும் அம்ச வாகனத்தில் தனியாக வருவார்கள். அது மட்டும் இல்லை, இதில் இன்னொரு அழகு என்னன்னு கேட்டிங்கன்னா, மணவாள மாமுனிகள் பெரிய விஐபி வைணவத்தில். அந்த மணவாள மாமுனிகள் ஒரு பாட்டு மங்களாசாசனம் செய்வார். யாரை? திருமங்கை ஆழ்வார். அது ஒரு பெருமை. இதில் இன்னொரு பெரிய டாப்ஸ் பெருமை என்னன்னு கேட்டிங்கன்னா, திருமங்கை ஆழ்வார் இந்த 11 பெருமாள்களையும் தனித்தனியாக நின்று மங்களாசாசனம் செய்வார். அந்த மங்களாசாசனம் செய்த முடித்த பிறகு 11 பெருமாளும் கருட வாகனில் புறப்படுவாங்க. பின்னால் திருமங்கை ஆழ்வார் குமுதவல்லியோடு புறப்படுவார். அதுக்கு பிறகு மணவாள மாமுனிகள் புறப்படுவார். ஒரே நாள், ஒரே இரவு, ஒரே ஊரில் பல லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு 11 கருட சேவையை தரிசிக்கிற பெருமை இன்றைக்குத்தான் நடக்கிறது. அது தை அமாவாசைக்கு மறுநாள். அந்த 11 கோயில் என்ன என்று கேட்டால், திருநாராயண பெருமாள் மணிமாட கோயில், ஸ்ரீ குடமாடு கூத்தர் அரியமேய விண்ணகரம், திரு செம்பொன் அரங்கர் செம்பொன் செய்ய கோயில், ஸ்ரீ பள்ளிகொண்ட பெருமாள் திருத்தெரியம்பலம், திரு அண்ணன் பெருமாள் திருவெல்லக்குளம், ஸ்ரீ புருஷோத்தம பெருமாள் வன் புருஷோத்தமம் அந்த கோயிலுக்கு பேர், ஸ்ரீ வரதராஜன் திருமணிக்கூடம், ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் வைகுண்ட விண்ணகரம், ஸ்ரீ மாதவ பெருமாள் திருத்தேவனார் தொகை, ஸ்ரீ பார்த்தசாரதி திருப்பார்த்தன் பள்ளி, ஸ்ரீ கோபாலன் திருக்காவாலம்பாடி. ஆக இந்த 11 கோயில்களிலிருந்து 11 பெருமாள்கள் உற்சவர்கள் இந்த ஊருக்கு வருவாங்க. திருநாங்கூரில் என்ன கோயில்? நாராயண பெருமாள் கோயில். அந்த கோயிலுக்கு பேர் மணிமாட கோயில். அந்த மணிமாட கோயில் வாசுப்படியிலேருந்து 11 பெருமாளும் கருட வாகனத்தில் புறப்படுவார்கள். இது ரொம்ப ரொம்ப பெருமை. ஒரே இடத்துல பார்க்குறது. ஒரு கருட சேவைக்கு 1000 பெருமை நாம் சொல்கிறோம். இது 11 கருட சேவை. இன்றைக்கி பார்க்க முடியல நம்மளால் நேராக. ஆனால் இதை பார்த்து ரசித்த மாதிரி இங்கிருந்து கொண்டு நினைத்த மாதிரி பெருமாளை நினைத்து கொள்வோம். அந்த அற்புதமான திருக்காட்சிக்கு ஈடில்லை, இணையில்லை. நன்றி, வணக்கம்.